ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜீவா முருகேசன் கில்லர் கிங் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம நகை எடுக்க போகிறோம். அதுக்கு நான் டக்குன்னு ரெடி ஆகிட்டேன். முன்னெல்லாம் ஹேர் லாங்காக இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு வாரிட்டு கிளம்புறதுக்கு. இப்போல்லாம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு நான் சாரீ மட்டும் கட்டிட்டு அழகாக ஒரு க்யூட்டாக ஒரு பொட்டு வச்சுட்டு ஒரு தோடு போட்டுட்டு குங்குமம் வச்சுட்டு அழகாக கிளம்பிட்டேன். இது மீஷோவில் வாங்கின சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டேன் நான். இதுதான் என்னோடய சிம்பிள் மேக்கப். அதிகமாகலாம் நான் ஃபவுண்டேஷன் அது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். சிம்பிளாக நான் பவுடர் அடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். நான் என்ன நகை எடுத்தோன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டா என்ன நகை எடுத்தோன்னு தெரியாது. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா திடீர்னு கால் பண்ணி எங்கேம்மா இருக்கேன்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா நான் வீட்டில் தான்மா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். சரிம்மா ரெடி ஆகிட்டு சீக்கிரம் வாம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா திடீர்னு வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை வாம்மா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. திடீர்னு என்ன அம்மா கால் பண்ணி வர சொல்கிறீங்க, அது சர்ப்ரைஸ்ன்றாங்க. எங்கள் அம்மாக்கெல்லாம் சர்ப்ரைஸ்னால் என்னன்னே தெரியாது, எங்கள் அம்மாலாம் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருது. ஒரு பக்கம் என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆவலாகவும் இருக்குது. சரி வாங்க போகலாம், போய் பார்க்கலாம் என்ன தான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. நம்ம பஸ்ஸுக்கு தான் போகிறோம். நான் சீக்கிரமாக போகலாம். பஸ்ஸு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் பஸ் ஸ்டாண்டு, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டு இது தான். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பஸ்ஸு வந்தாச்சு. பஸ்ஸில் கிளம்பிட்டு இருக்கேன். கிளம்பி பார்க்குக்கும் நான் போயாச்சு. நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், 1/2 hour ஆகும்மா, வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து விநாயகர் கோயில் இருந்துச்சு. விநாயகருக்கு ஒரு வணக்கம் போட்டு அழகாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்கூலையும் விட்டாச்சு. ஸ்கூலில் பிள்ளைங்கள்லாம் வந்துட்டாங்க. எனக்கு தலைகால் புரியல. அம்மா எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவளோட வெயிட் பண்ணியிருக்கேன். கால் வர வலிக்குது நின்றுட்டே இருக்கிறது. சரி பார்க்கலாம் வாங்க. ஒரு வழியாக அம்மா வந்தாச்சு. ஹாப்பியாக இருக்குது. அம்மா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. எனக்கு எங்கம்மா கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்டால், இங்கே பாருங்கள் நகை கடையில் இதுன்னு வந்து விட்டுட்டாங்க. நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது எனக்கு. அம்மா என்கிட்ட காசு இல்லாமல் போனால் அடிச்சிருவாங்கம்மா, வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றேன். அதுக்கு அம்மா சிரிக்கிறாங்க. காசு இல்லாமல் இங்கே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. எனக்கு காதில் கம்பளம் இல்லை, அதனால் ஒரு குட்டிஸாக ஒரு கம்பளை எடுத்து கொடுக்கலான்னு வந்தாங்க. அம்மா காசுக்கு வந்து கட்டுப்படி ஆகலை. அதனால நாங்கள் நானும் கோலம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அம்மா இந்த மாதிரி எடுத்து போடணுன்ட்டு. பிள்ளைக்கு காசு சும்மா இருக்குது, அதனால் எடுத்து போடணுன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. ஒரு வழியை எடுத்தும் போட்டாச்சு. பாருங்கள், நான் 2 பிள்ளைக்கு தாய். இந்த வயசுலேயே அம்மா என் பிள்ளை காதில் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. எப்போவுமே அம்மா தாங்க. நைட்டு ஆயிடுச்சு. பானிபூரியும் வாங்கிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துட்ருக்கோம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நகை விலைலாம் ரொம்ப ஏறிடுச்சுங்க. காசெல்லாம் இல்லாமலாம் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஒரு ரூபாயும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காசு இனிமேல் சேவ் பண்ணணும். அம்மாவோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க பாருங்கள். ஏதோ அம்மாளால் முடிஞ்சது ஒரு குட்டி சேவிங்ஸ் வச்சு எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றிம்மா. கண்டிப்பாக நான் சம்பாரிச்சாம்மா உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து போடுவோம்மா. பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், உங்களை வீடியோவில் பார்த்துருக்கோம், நீங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க சொன்னாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தால் பேசுங்க, நாங்கள் பேசுவோம். நாங்கள்லாம் அவ்வளோ அவாய்ட் பண்ணிட்டு போக மாட்டோம். பேசிட்டே இருக்கும்போது பஸ் வந்துச்சு, அதனால் கிளம்பிட்டேன். கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுவேன், பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு சேலரி கிரியேட் ஆகட்டும், நான் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.